Hi everybody, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் ஜப்பானில் ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் உங்களுக்கு தெரியும் 2023 வெளியாகி அதிக வசூல் செய்த படமாக அறிவிக்கப்பட்டது. இந்த படத்துடைய சாதனை உங்களுக்கு நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன அப்படின்னாக்கா, முதல்ல தலைப்புச் செய்தியில டிக்கெட் எல்லா தியேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் வந்த ஒரு தகவல் எல்லாருக்கும் தெரியும். அதே மாரி எந்த படத்துக்கும் இப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்துறதில்லை. இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலருடைய அதிர்வலை அடங்கலை அப்படிதான் சொல்றேன். ஏன்னா இன்னமும் அடங்காது. ஜெயிலர் 2 வருது. அதனால எத்தனை வருஷம் இந்த ஜெயிலர் ஆளப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூலி படம் ஆல்ரெடி முடிச்சாச்சு, வார்ப்புடு அப்படின்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் ஒரு புகைப்படத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு அவர் தன்னுடைய நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு, நாகார்ஜுன அவர்களுக்கு, உபேந்திரா அவர்களுக்கு, சத்யராஜ் அவர்களுக்கு, அமீர்கான் அவர்களுக்கு, இந்த மாதிரி ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு, எல்லா நடிகர்களுக்கும் எல்லா படக்குழுவினருக்கும் அவர் நன்றிகளை சொல்லியிருக்காரு. எது எப்படியோ அவர் மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் முடிச்ச கையோட கண்கலங்கி இருக்காரு. தலைவர் எனக்கு கொடுத்த அந்த கோஆபரேட் இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்க முடியாது, அவ்வளோ மெனக்கிட்டு இருக்காரு தலைவர் இந்த படத்துக்கு அப்படின்னு ரொம்பவும் பெருமிதமா சொல்லியிருக்காரு. எது எப்படியோ கடின உழைப்பு கண்டிப்பா பலன் கொடுக்கும். இந்த படம் 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல, இந்த கோலிவுட் வட்டாரம் மட்டும் இல்ல, உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்த போகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி அமேசான் இந்த படத்தை ஓடிடியில கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லையா அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதனால இந்தியில ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. ஓகே, கூலி படம் முடிஞ்சிருச்சு, எப்பப்பா டீசர் அப்படின்னு எல்லாருடைய கேள்வியா இருக்கும். அதுக்கான பதிலும் இப்போ சமூக வலைதளங்களை வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 14 14ஆம் தேதி சன் பிக்சர் யூடியூப் சேனல்ல வெளியிடுறாங்க அப்படின்னு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சொன்னதாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய டீசரை பார்க்க போறோம். ஏன்னா இது பெரும் அதிர்வலை. இப்போ சின்ன ஒரு வீடியோ கிளிப் தான் வெளியிட்டாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். அந்த வீடியோ கிளிப்ல இருக்கிற அந்த ஒரு ஃப்ரேமும் உங்களுக்கு சொல்லும் படம் எவ்வளவு மாசா இருக்க போகுதுன்னு. அந்த ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், தலைவர் வந்து கெத்தா நிக்கிற இடமா இருக்கட்டும், அவ்வளோ அற்புதமா செதுக்கி இருக்காரு. அதனால இந்த படம் எல்லாருக்கும் ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்தடுத்த தகவல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கூலி படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது நிறைய ஹேட்டர்ஸ்களுக்கு ஒரு பதிலடியா இருக்கும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துக்கு ஹைப் இல்லை அப்படி இப்படின்னு. ஹைப் இல்லாதையா இவ்வளோ ரூபாய்க்கு, இவ்வளோ கோடி ரூபாய்க்கு ஓடிடி இதை எந்த கண்டிஷன் எல்லாம் வாங்கியிருக்கான்? யோசனை பண்ணி பாருங்க. கண்டிஷன் போட்டா இன்னும் பல மடங்கு ஆயிருக்கும் ரேட், இல்லைங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அடிச்சிருக்குங்க. ஆமாங்க, எப்போதுமே தலைவர் எங்கேயுமே ரெக்கார்ட் மேக்கர். உங்களுக்கு தெரியும், இந்தியாவுல ஒரு தமிழ் படம், அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு 10 நாள் ஓடுறது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாம் ஓடிடி வந்துடுச்சு, அதெல்லாம் 3D VCD வந்துடுச்சு, அங்க எங்க எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. அதனால ஒரு 10 நாள் ஓடுறது பெரிய விஷயமா இருக்கு. ஆனா ஜப்பான்ல பாத்தீங்கன்னாக்கா தலைவருடைய ஜெயிலர் படம் 25 நாட்களுக்கு மேல ஓடிட்டு இருக்குங்க. இன்னமும் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஷோஸ்க்கெல்லாம் கூட்ட போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றிங்க. 25வது நாள் கொண்டாட்டம் 3 திரையரங்குல கொண்டாடுறாங்க அப்படின்ற தகவல் தான் பாருங்க. சினேகா ஒமோரி அப்படின்ற தியேட்டர்ல டோக்கியோவில், ஒயாமோ சினிமா அங்க பாத்தீங்கன்னாக்கா இது தொச்சிக்கி அப்படின்ற இடத்துல, 3வது தியேட்டர் ரொம்ப கடினமான சுகாகுச்சி சென்சன் கிசிகோ ஹேயோங்கோ அப்படின்ற இடத்துல 3 திரையரங்குகளை 25வது நாள் கொண்டாடுறாங்களாமா அப்படின்ற தகவல். எல்லாரும் போய் கலந்துக்குங்க. நம்மளும் அந்த செலிப்ரேஷனை பார்க்கணும், எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு. உண்மையாலும் யோசனை பண்ணுங்க, வேற எந்த நடிகருக்காவது இந்த மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் நடந்துட்டு இருக்கா சொல்லுங்க? அதுவும் நம்ம இந்தியாவில் கிடையாது, ஜப்பான்ல. இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றி தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். இன்னும் ஜெயிலர் 2 வரப்போகுது. ஜெயிலர் 2 என்னென்ன சாதனைகள்லாம் படைக்க போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எவ்வளோ முழுசா வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் வரல. கண்டிப்பா இன்னமும்
காட்சிகளை கூட்ட போறாங்க அப்படின்ற தகவல் வந்துருக்கு. ஜெயிலர் படம் அப்பவே 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வரைக்குமே இன்னமும் வசூல் வேட்டை நடத்திட்டு தான் இருக்கு. ஜெயிலர் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கோம் உங்க மனசாட்சி பிரகாரம் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எல்லா திரையரங்கு உரிமையாளரும் சொன்னது என்னன்னா, இந்த படம் 100 ஆண்டு கால வசூல் சாதனையை முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த படமும் செய்யாத ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு ஜெயிலர் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிலையில ஜப்பான்லயும் அசுர வேட்டை நடத்திட்டு இருக்கு. மகத்தான மாபெரும் வெற்றியை 25வது நாள் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் கேட்கக்குள்ள ரொம்பவும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கு. இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை நினைக்கிறேன், வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் டு வாட்ச் தி ட்ரெய்லர் ஆஃப் #L2E #எம்புரான். அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, தலைவர் தான் முதல்ல அந்த ட்ரெய்லரை பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது பார்த்ததுல அவருக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ல அவர் ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லைங்க, அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் #OG அப்படின்னு போட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்காரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்களை இவரும் ஒருவர். இவர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படம் மோகன்லால் வைத்து எடுத்திருந்தாங்க. அது ஃபேன் பாய் மூமெண்டா அவங்க பார்த்தாங்க. அப்போ கேட்கக்குள்ள ஒரு கேள்வி, நீங்க தமிழ் நடிகர்ல இருந்து யார இது போல ஃபேன் பாய் மூமெண்டா கொண்டாடுவீங்க அப்படின்னு ஒரு படத்தை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கல அவரு, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பெரிய ரசிகன் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருந்தாரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரசிகனா இல்லைன்னா தான் பெரிய விஷயம். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் அவங்க தலைவருடைய ரசிகன் சொல்லக்குள்ள அவங்களுக்கு அது பெருமையா தான் இருக்கு. நானும் இன்னைக்கு தலைவருடைய ரசிகன் சொல்லக்குள்ள எனக்கு கர்வமா தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, தலைவருடைய ரசிகன் சொல்லக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இவருடைய படம் வெற்றி அடைய, ஏன்னா எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இது, அவருடைய படம் வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். நீங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் மகத்தான ரெக்கார்டு படைச்சிருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.